ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சப்பாத்திக்கு பக்காவா பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நான் தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு ஜார்ல ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4-5 வெள்ளைப்பூடு, 4-5 வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கூடவே பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பறிச்சு வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல இருக்க ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா நம்ம பட்டாணி உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு ஃப்ரெஷ் மசாலா ஆட். அதுக்கு ஒரு ஜார்ல 2 சில் தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதுல மிளகு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். சோ காரத்துக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டாலே கரெக்டா இருக்கும். 2 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட குருமா சூப்பரா ரெடியா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு பக்காவா இருக்கும்.